டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமாரின் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமாரின் இல்லத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் சென்றிருக்கிறார். அங்கு அவரது குடும்பத்தினரை சந்தித்து அவர் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். திருப்புவனத்தில் விசாரணைக்காக அழைத்து சென்ற அஜித்குமார் என்ற இளைஞர் போலீசாரால் கொல்லப்பட்ட நிலையில் அது பரபரப்பாகியிருந்த நிலையில் தற்போது விசிக தலைவர் திருமாவளவன் அஜித்குமாரின் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்திருக்கிறார். அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். இது தொடர்பான இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஷ். வணக்கம். தற்போது விசிக தலைவர் திருமாவளவன் அஜித்குமாரின் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். அவரோடு யாரெல்லாம் சென்றிருக்கிறார்கள்? விவரம். கண்டிப்பாக மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில் தற்காலிக ஊழியராக பணியாற்றிய அஜித்குமார் போலீசார் விசாரணை உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்தினரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நேரில் துக்கம் விசாரித்து ஆறுதல் கூறி வருகிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில் அருகே தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்த அஜித்குமார் என்பவர் நகை திருட்டு வழக்கில் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையில் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இறந்த அஜித்தின் உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் உரிய நீதி கிடைக்க வேண்டும் என பல்வேறு முற்றுகை போராட்டங்களை நடத்தினர். அரசியல் கட்சியினரும் விமர்சகர்களும் பொதுமக்களும் என தங்களுடைய கண்டனங்களை கடந்த 3 நாட்களாக பதிவு செய்து வந்த நிலையில் இது சம்பந்தமாக 6 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அதில் தலைமை காவலரான கண்ணன் மற்றும் காவலர்களான ராஜா, சங்கரபாணி, மணிகண்டன், ஆனந்தன், பிரபு ஆகிய 5 பேரும் திருப்போணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். காவலர்கள் அஜித்தை கண்மூடித்தனமாக காவலர்கள் தாக்கும் வீடியோவானது மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முன்பு காண்பிக்கப்பட்டு வீடியோ வைரலான நிலையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நீதிமன்ற விசாரணையானது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாவட்ட எஸ்பி ஆசிஸ் ராவித் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டார். மேலும் மானாமதுரை துணை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் வரும் 8ஆம் தேதிக்குள் இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் விசாரணை கொண்டு வந்த அஜித்தின் மரணத்திற்கு சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுத்து உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டு தற்போது விசாரணை தொடக்க நிலையில் உள்ளது. மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில் தற்காலிக ஊழியரான பணியாற்றிய அஜித்குமார் போலீசார் விசாரணை உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்தினரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மற்றும் அவருடைய தொண்டருடன் நேரில் துக்கம் விசாரித்து ஆறுதல் கூறி வருகிறார். இதில் எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்கும் என்ற ஒரு தகவலையும் அவர் கூறி துக்கம் விசாரித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி மகேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.